ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணம் வேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறிக்கொண்டிருக்கும் இந்த கருட புராணம். சென்ற பாகத்தில் 3வது மாதம் வரையும் இறந்த பிறகு 3வது மாதத்தில் எந்தெந்த ஊருக்கு யமப்பட்டணத்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது எந்தெந்த ஊர் நடுவில் சென்று கொண்டிருக்கிறது, எப்படி கிங்கரர்களால் துன்புறுத்தப்படுகிறது, எப்படி தன் வாழ்க்கையில் இருந்தபொழுது இங்கே பூலோக வாழ்க்கையில் இருந்தபோது என்னென்ன தவறு செய்தோம் என்பதை எண்ணி வருந்தி போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி போன பாகத்தில் பார்த்தோம். இன்று மேலும் அங்கு யமகிங்கர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்து வருந்துகின்ற அந்த ஜீவனின் மீது கற்களை எறிவார்கள். அந்த கல்மழையினால் வருத்தமடைந்து குரூரன் என்ற வேந்தனின் ஆளுகையில் இருக்கும் குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடைந்து அங்கு 5வது மாசிக பிண்டத்தை உண்டு அப்பால் நடந்து கிரௌஞ்சம் என்ற ஊரை அடைந்து அந்த ஊரில் 6வது மாசிக பிண்டத்தை உண்டு அரை முகூர்த்த காலம் வரை அங்கே தங்கியிருந்து சிரமப்பரிகாரம் செய்து கொண்டு பிறகு யாவரும் பயப்படும்படியான பயங்கர வழியில் செல்வார். அந்த வழியில் போகும்போது முன்பு பூமியில் தான் வாழ்ந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வாய்விட்டு புலம்புவான். அப்போது யமபடர்கள் சினங்கொண்டு அவ்வாயிலேயே அடிப்பார்கள். அடுத்தடுத்து அந்த ஜீவன் யமகிங்கர்களால் துன்பப்பட்டு வருந்தி செல்லும் வழியில் அஞ்சத்தக்க ரூபமுடைய படகோட்டிகள் 10,000 பேர்கள் கூட்டமாக அவன் முன்பு ஓடி வந்து தீப்பொறி பறக்க விழித்து, ஏ ஜீவனே, உன்னை குறித்து எப்போதாவது வைதரணி கோதானம் என்ற தானத்தை செய்திருந்தாயானால், பசு தானம் உலகத்தில் இருக்கும் பொழுது அது தானம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இனி நீ கடந்து செல்ல வேண்டிய வைதரணி நதியை நீ இனிதாக கடக்க நாங்கள் உனக்கு உதவி செய்வோம். வைதரணிங்கிறது அங்கே ஒரு நதின்னா இங்கே மாரி நீரெல்லாம் ஓடாது, ரத்தமும் சீழும் அதுவும் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வருது வர்ணனைலாம். இல்லாவிட்டால் அந்த நதியிலே உன்னை தள்ளி பாதாளம் வரையில் அழுத்தி துன்பப்படுத்துவோம். ஓ ஜீவனே, அந்த வைதரணி நதி 100 யோஜனை நீளமுடையது. நதி என்றால் நீர் பாயும் என்று நினைத்து விடாதே. அந்த நதியிலே தண்ணீரே இராது. இரத்தமும் சீழும் சிறுநீரும் மலங்களுமே நிறைந்த துஷ்ட ஜந்துக்களின் கொடிய ஜந்துக்கள் வாழும் இடமாக இருக்கிறது அந்த வைதரணி நதி. நாற்றம் அறியும் நாசியில்லாத பிராணியும் அந்த நதியின் துர்நாற்றத்தை பொறுப்பது அரிது. முக்கால் நாற்றத்தை அறியறதுக்கு இல்லாத பிராணி கூட அந்த நாற்றத்தை தாங்க முடியாதான், அப்படி நாற்றம் அடிக்குமா அது. ஜீவனே, நீ பூவுலகில் உடலோடு வாழ்ந்த காலத்தில் உன் கையால் கோதானம் செய்திருந்தாயானால் ஒரு பசுவானது இங்கு வந்து உன்னை இந்த நதிக்கு அப்புறம் சேர்த்து விடும்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக எங்கள் அருகே வந்து நிற்கும். இந்த மாதிரி எனக்கு கோதானம் கொடுத்தா அவன் நல்ல இவன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அத்தகைய தானத்தை நீ செய்திராவிட்டால் அந்த அடையாள பசுவும் வரமாட்டார். பண்ணியிருந்தால் தானே அங்கே வந்து சாட்சி சொல்கிற மாதிரி வரும். நீ அந்த வைதரணி நதியிலே விழுந்து கிடந்து நீண்ட நெடுங்காலம் மூழ்கி தவிக்க வேண்டும் என்று ஓடக்காரர்கள் கூறுவார்கள். ஓ வைனதேயனே, கருடனை அழைக்கிறார் பகவான், அத்தகைய வைதரணி நதியை பூவுலகில் வாழ்நாள் முடிந்து இறந்து யமனுலகம் செல்லும் வழியில் கடக்க வேண்டிய நிலை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருப்பதால் பாரத வருஷத்தில் பிறந்து வாழ்கின்ற ஜீவன்கள், அதாவது நம் நாட்டில் பாரத வருஷம்னா அந்த உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற ஜீவன்கள் அந்த நதியை கடக்கும் பொருட்டு அந்த வைதரணி கோதானம்
என்ற தானத்தை செய்ய வேண்டும். அந்த ஜீவன் பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்யாமற் போனாலும் அவன் இறந்த பிறகு அவன் குலத்தில் பிறந்த அவன் மகனாவது அவனை குறித்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வைதரணி கோதானத்தை செய்திருந்தால் அந்த ஜீவன் அந்த நதியை கடந்து நமனுக்கு இளையோனாகிய விசித்திரன் என்பவனது பட்டினத்தை சார்ந்து ஊனசாணி மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து புறப்படும். இந்த மாதம் அங்கே பண்ணுறாங்க இல்லையா, ஊன மாதம்னு சொல்லுவாங்க. தானம் செய்யாத ஜீவன் 7ஆம் மாசிக பிண்டத்தை உண்ணும்போது சில பிசாசுகள் அவன் முன்பு பயங்கரமான தோற்றத்துடன் தோன்றி அந்த ஜீவனை பார்த்து, அடா மூடனே, நீ பூவுலகில் வாழ்ந்திருந்த போது உன்னை பெரிய மனிதன் என்று நம்பி வந்து உன்னை யாசித்தவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதற்கில்லை என்று உன் வாய்க்கு வந்தபடி இழித்தும் பழித்தும் பேசி அனுப்பினாயல்லவா? இப்போது உன் பசிக்கென்று உனக்காக மாதம் தவறாமல் மாசிக சாஸ்திரத்தை செய்து உன் கைக்கு கிடைத்து நீ ஆவலோடும் பசியோடும் புசிக்க துடிக்கும் இந்த அன்னம் நீ உண்பதற்கு உரியதல்ல, அதை எங்களிடம் கொடுத்து விடு என்று பலவந்தமாக பிடுங்கி பறித்து கொண்டு சென்று விடுவார். தட்டி பறிச்சிடுவாங்க. என்ன பண்ண, ஜாடி வந்தவங்களுக்கு, பசின்னு வந்தவங்களுக்கு, இல்லை பசின்னு இதுவாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இது பண்ணி இருந்தவனுக்கு இந்த கதி. அங்கே சாப்பிட முடியாமல் அவங்க பையன் பண்ணுறத இதை கூட பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். பறவைகளின் அரசே, அதாவது கருடா, ஒரு பொருளுமே இல்லாத வறிஞனாக பூவுலகில் வாழ்ந்தாலும் கூட தன்னை யாசித்தவருக்கு இல்லை என்று பதில் சொல்லி அனுப்பாமல் தன்னால் என்றதையோ தன்னால் செய்யக்கூடிய சிறு உதவியாவது தன்னை யாசித்தவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்க மறுத்தவன், யாசகம் கேட்டவனை குறை கூறிய ஜீவன் உலகில் மரித்து இந்த விசித்திரம் என்னும் பட்டினத்திற்கு யமதூதர்களால் இழுத்து வரப்பட்ட சமயத்தில் பூமியில் அவன் புத்திரன் அவன் பொருட்டு கொடுக்கும் மாசிக பிண்டம் அவனுக்கு சேராமல் அந்த பிசாசுகளின் கரங்களிலே தான் சேரும். பிறகு அந்த ஜீவன் பசியோடு இருந்து பேய்கள் பறித்தபோது தன் கையிலிருந்த சிதறிய பிண்டத்தின் மிச்சத்தை உண்டு, ஐயோ, நான் பூமியில் உண்டு கொடுத்து உணவுப் பொருளை ஒதுக்கி வைத்து கொண்டு என்னிடம் யாசகம் கேட்டவர்களுக்கு யாசகம் கொடுக்காமல் மறுத்த பாவத்தின் பயனோ இது? கடத்தற்கரிய வழியையெல்லாம் கஷ்டமாக கடந்து வந்தேனே, அந்த வழியெல்லாம் நடந்து வந்தேனே, வயிறு பசிக்க நாக்கு வரல, இப்போது நான் தவிக்கும் தவிப்பை கேட்பவர்கள் இந்த யமக்கிங்கர்களையும் பிசாசுகளையும் தவிர ஒருவரும் இல்லையே. வயிறு பசிக்கிறது, ஏதாவது கொடுங்கள் என்று என்னை போன்று ஒரு மனிதன் தன் சப்த நாடிகளையும் ஒடுக்கிக் கொண்டு பூமியில் பொருள் மிகுந்தவனாக வாழ்ந்த என்னை கேட்டபோது அவனுக்கு அரைவயிற்று பசி தீராது அன்னம் கொடுத்தேனா? சாக்காடு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்று புராணங்களில் படித்ததை நம்பினோர் செத்த பிறகு என்ன கதி வந்தால் என்ன, இருக்கும்போது நமக்கு ஏன் கவலை என்று இருமாந்திருந்தேனே. நிறையா பேர் இருக்கிற மாதிரி செத்த பிறகு தானே, அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம மட்டும் நம்மளை பார்த்துட்டு சோமா வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதேமாதிரி ஜீவன்கள் என்று இருமாந்து இருந்தேனே. இப்போது இங்கு நான் படும் தொல்லையை யாரிடம் சொல்வேன்? யார் இருக்காங்க அங்கே கேட்கறதுக்கு? புலம்பி அழ வேண்டியதான். என்னவென்று சொல்வேன் என்று துக்கப்படுவான். அப்போது அவன் அருகே இருக்கும் யமகங்கர்கள் அவனை பார்த்து, முழு மூடனே, பூமியில் பிறக்கும் வாய்ப்பை பெற்று மனிதனாக பிறந்தவனது மானிட ஜென்மம் அரிது. அந்த ஜென்மம் ஜீவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கவல்ல கற்பக விருட்சம் என்று சொல்லத்தகும். மானிட பிறவியை பெற்ற ஜீவனுக்கு அரியது எது? அவன் இம்மைக்கும் மறுமைக்கும், அதாவது இந்த லோக வாழ்க்கைக்கும் இப்பொழுது அவதி போன்றிருக்கிறார், அதேமாரி அந்த மறுமைக்கும் தர்மங்களையும் தானங்களையும் பூஜைகளையும் ஏராளமாக தான் வாழ்கின்ற காலமெல்லாம் செய்து
புண்ணியங்களை கொள்ளை கொள்ளையாக சேர்த்திருக்கலாமே. அதுக்காகத்தானே மனுஷ ஜென்மம் கொடுத்துருக்கு. அதை விட்டு மறுமைக்கு பயன்தராத பொருளை சேர்ப்பதிலேயே காலங்கழித்த மானிடனை என்னவென்று சொல்வது என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடருக்கு சொல்லுகிறார். இந்த கருட புராணம் இன்றைய பாகம் இத்துடன் நிறைவேறுகிறது. அடுத்ததை பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.